ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி போல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். நாங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தனிமையில் கூட்டாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த சக்தியை அவன் படைத்தவன் என்று நான் சாட்சி பகிர்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இந்த வையகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக ராஹத்துல்லில் ஆஷிகீனாக வந்துதித்த எம்பெருமானார் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை தான் தங்களுடைய வாழ்க்கை என்று அன்னார் எந்த வழியை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே வழியில் அணுவும் தவறாமல் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், சாதாத்துமார்கள் இன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கப் போகின்ற எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ரவைத்துல் ஆத்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்று கண்ணியமான நியத்தோடு இப்பள்ளி வாயிலே அமர்ந்து கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனது தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்துலக வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்தோம். எவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், தூரமாகிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட நஜீசான விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி தூரமாகி நடந்து கொள்ள அடியேனாகி எனக்கும் என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்பால் நான் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற பயபக்தியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தல்லட்டுமாக. எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளும் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேராசியும் ஆத்மீக குருநாதர்களுடைய துஆ பரக்கத்தும் விசேஷமாக இந்த மாதத்தில் போற்றி போற்றப்படுகின்ற குத்துபுல் அக்தாப் வல் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய துஆ பரக்கத்தும் நம் அத்துணை நல்லவர்கள் மீதிலும் இருப்பதோடு அடைவதோடு இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை இந்த இடத்தில் புனிதமான நல்ல நாளில் ஒன்று சேர்த்தது போன்று நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னவர்களுக்கு அருகாமையில் அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் தந்தல்லட்டுமாக. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்தான். அந்த படைப்பினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் படைத்த படைப்பினங்களில் மிகவும் சிரேஷ்டமான ஒரு படைப்பு அது மனிதன் தான். இந்த உலகத்தில் எவ்வளவு படைப்புகள் தான் இருந்தாலும் நான் படைத்த படைப்புகளில் மிகவும் விசித்திரமான ஒரு படைப்பு, சிரேஷ்டமான ஒரு படைப்பு, கண்ணியமான கௌரவமான ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது மனிதர்களாகிய நாங்கள் தான். அது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, ஆதமுடைய பிச்சலங்களை, ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், கௌரவப்படுத்தி இருக்கிறோம். மனிதர்களாகி எங்களை அல்லாஹ் உயர்தரமான ஒரு கோத்திரத்தில் படைத்து இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நானும் நீங்களும் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எப்போதாவது சிந்தித்திருப்போமா, ஏன் அல்லாஹ் எங்களை கௌரவப்படுத்தினான், ஏன் அல்லாஹ் எங்களை சிறப்புப்படுத்தினான், ஏன் அல்லாஹ் எங்களை உயர்வுபடுத்தினான்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஃபத்தலல்லாஹு பனி ஆதம பில் இல்மி வல் அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை இபாதத்தின் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் உயர்தரமாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நாங்க அறிவின் மூலமாக சிறந்தவர்கள், இபாதத்தின் மூலமாக சிறந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள்.
இந்த உலகத்துல படைத்த எல்லா படைப்பினங்களுக்கும் இருக்கக்கூடியது 5 அறிவுதான். ஆனிதான் மனிதர்களாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு 6 அறிவு. பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் கூட்டி எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால நாங்கள் இந்த உலகத்தில எத்தனையோ விடயங்களை செய்தாலும் அது அறிவினாலதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் படித்து பட்டதாரியாகி MA BA முடிச்சாலும் அவன் அறிவின் மூலமாகத்தான் அதை பெறுகிறான். அவன் டாக்டர் என்ற பதவி எடுத்தாலும் அது அறிவின் மூலமாக. பிசினஸ்ல லொஸ்டானாலும் அவன் படித்த அறிவின் மூலமாகத்தான். பிசினஸ்ல சிறப்பானவனாக உயர்தரவனாக இருந்தால் அதுவும் அவன் படித்த படிப்பின் அடிப்படையில தான். எல்லாம் மனிதர்களுடைய அறிவின் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். படைத்து மலக்குமார்களிடத்தில் சொன்னான், மலக்குமார்களே, இந்த ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். எல்லா மலக்குமார்களும் சொன்னார்கள், யா அல்லாஹ், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் உங்களை துதி செய்கிறோம் யா அல்லாஹ், உனக்கு புகழ் சொல்கிறோம் யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உனக்கு சொல்கிறோம் யா அல்லாஹ். நீ மனிதர்களை படைக்கிறாய் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட போது அல்லாஹ் சொன்னான், உங்களை விட அறிந்தவனாக நான் இருக்கிறேன். நீங்க எனக்கு படிச்சு தரவான, உங்களை விட அறிவில் சிறந்தவனாக நான் இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எல்லா விதமான படைப்பினங்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். மலக்குமார்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில படைத்த பொருட்களுடைய எல்லா பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், நரகமே, நீ நெருங்கி விட்டாயா, நிரம்பி விட்டாயா என்று கேட்பானாம். அல்லாஹ் சொல்லுவானா, நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே கொண்டு போட்டு அந்த நரகத்தை நீ என்ன நிரப்பு என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருந்து பாவம் செய்தவர்களை அந்த நரகத்துக்கு போடுமாம். இந்த நாளில் இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். எதனால? இபாதத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக சிறந்தவன். இன்றைக்கு எங்கட புள்ள குட்டிகள் அறிவில சிறந்தவர்களாக இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அறிவு என்பது என்ன? அறிவு என்பது என்ன? குர்ஆன மாத்திரமா படிக்க வேண்டும்? ஹதீஸ மாத்திரமா படிக்கணும்? குர்ஆன் ஹதீஸோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். இன்னொரு ஹதீஸ்ல வ முஸ்லிமானும் வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஒரு குர்ஆனை ஹதீஸை கற்பது, கல்வியை கற்பது கட்டாய கடமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன், அறிவை தேடுவது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை. இந்த அறிவு என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்த்தால் சொன்னார்கள், ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய விளக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமல்ல, நிலைமைக்கு ஏற்ற அறிவு ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நிலைமைக்கு ஏற்ற அறிவு அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும். நிலைமைக்கு ஏற்ற எல்லா அறிவையும் ஒரு மனிதன் படைப்பது, ஒரு மனிதன் படிப்பது கட்டாய கடமை என்பதாக நெஞ்சில் நிறைந்த நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஹருல் இல்ம், அறிவின் கடல் என்று போட்டப்பட்ட இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்று என்ன தெரியுமா? ஒரு ஊரில கட்டாயமாக ஒரு வைத்தியர் இருக்கணும், ஒரு ஊரில் கட்டாயமாக ஒரு லோயர் இருக்க வேண்டும், ஒரு ஊரில் கட்டாயமாக ஒரு படித்த கல்விமான் இருக்க வேண்டும், ஒரு ஆசானாக, ஒரு அதிபராக, ஒரு வேலை செய்யக்கூடிய கூலியாளாக. ஏன் கஸ்ஸாலி இமாம் சொல்லுவார்கள், முடிவெட்ட
இருக்கக்கூடியவன் கூட ஒரு ஊர்ல கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பாவிகள் என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லுவார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸோட எங்களோட அறிவு முடிந்து விடக் கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பது கட்டாயம், அது வாஜிப். அதோட சேர்த்து அடுத்த அறிவுகளையும் எங்கட புள்ள குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்கட புள்ள குட்டிகளை குர்ஆனை படிச்ச வைத்து, ஹதீஸை படித்த வைத்து ஒரு வைத்தியராக ஆக்கணும், ஒரு லோயராக ஆக்க வேண்டும், படித்த ஆசானாக ஆக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உண்மையில் நானும் நீங்களும் உண்மையாகவே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்திலே எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய காலத்தை எடுத்துக்கொள்வோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய காலத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்வார்களாம். யுத்தத்துக்கு சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்றால் அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை சஹாபாக்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். காரணம் கேட்கப்பட்டது. பெண்களுக்கு யுத்தம் செய்வது தடை, குழந்தைகளுக்கு யுத்தம் செய்வது தடை, மத குருமார்களுக்கு அநியாயம் செய்வது தடை, மதஸ்தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனாலும் ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஏன் யுத்தத்துக்கு அழைத்து சென்றார்கள்? சொல்லுவார்கள் சஹாபாக்கள், நாங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்வோம், ஆனால் எங்களுக்கு சில நேரத்தில் காயங்கள் ஏற்படும், உடம்புல காயங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் எங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு தாதியாக, ஒரு டாக்டராக அன்னையார் ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா நாயுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானாரோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மனைவிதான் ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல கூட 11 அந்த மனைவிமார்களையும் அப்படியே அழைத்து, நான் கடைசி நேரங்களை, கடைசி என்னுடைய நாட்களை ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த மனைவிதான் அன்னியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அவர்கள் ஹதீஸ மாத்திரம் படிக்கல, குர்ஆன மாத்திரம் படிக்கல. பெண்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெண்கள் சம்பந்தமான விடயங்களை அன்னை ஆயிஷா சித்திகா நாயகியிடத்தில் அந்த காலத்து பெண்மணிகள் போய் படித்துக் கொள்வார்கள். ஹதீஸின் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணிதான் அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி. அதோடு அவங்க நிப்பாட்டல்ல, வைத்தியத்தையும் படித்திருந்தார்கள். ஒரு ஹதீஸை அறிவித்த முஹத்திஸீனாக இருந்தது மாத்திரமல்லாமல் ஒரு டாக்டராக, ஒரு தாதியாக அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாங்க இந்த உலகத்துல டாக்டர் ஆகணும், லோயராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்ற ஆதாரம் இந்த உலகத்தில் தேட தேவையில்லை. சஹாபாக்களுடைய, நபிமார்களுடைய வரலாற்று சான்றிதழ் எங்களுக்கு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, உஹதுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மதீனத்து மண்ணில இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மகளாருக்கு கிடைக்கிறது. ஓடோடி செல்கிறார்கள் உஹதுடைய களத்துக்கு. உஹதுடைய யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு, மலை அடிவாரத்துக்கு அன்னையார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் செல்கிறார்கள். தூரத்திலே பெருமானாரை காண்கிறார்கள். அப்படியே அவங்களோட உள்ளம் அமைதியாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தி அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கண்ணால் கண்டதின் பின்னால் அந்த யுத்தம் ஆரம்பத்தில் வெற்றி கண்டாலும் இறுதியாக
ஒரு தோல்வி அடைந்த யுத்தம் அல்லவா அஹதுடைய யுத்தம். ஹிஜ்ரி 3வது ஆண்டு நடைபெற்று அது தோல்வியில் முடிவடைந்த யுத்தம். எல்லா கனிமத்து பொருட்களையும் அந்த காபிர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது. அஸதுல்லாஹ் என்று போற்றப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்ட யுத்தம். எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு மகளார் அருமை பிள்ளை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? ஓடோடி போய் எல்லா சஹாபாக்களும் காயமடைஞ்சார்களே, எல்லாருக்கும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பாயை சுட்டு அதன் வரக்கூடிய சாம்பல் அவனோட மேனியில வைத்து காயங்களுக்கு மறந்து போட்டார்கள் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். இந்த அறிவு அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கிடைத்தது? குர்ஆன மாத்திரம் படித்த பெண்மணிகள் அல்ல அந்த சஹாபா பெண்மணிகள், ஹதீஸ மாத்திரம் வழங்கி வைத்த பெண்மணிகள் அல்ல, அறிவின் உச்சகட்டத்தில் எல்லா விதமான நிலைமைக்கு ஏற்ற எல்லா அறிவையும் பெற்ற பெண்மணிகள் தான் அன்றைய காலத்து சஹாபா பெண்மணிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்வோமே, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு மூஜிதா தான், ஒரு பெரிய ஒரு கராமத்து தான், ஒரு பெரிய ஒரு மோஜிதத்து என்னவென்று சொன்னால், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. இன்னும் ஒரு மூஜிதா என்ன தெரியுமா? யாரு மரணித்தார்களோ அவர்களை உயிர்ப்பிக்க கூடிய சக்தியையும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அவர்கள் ஒரு வேதத்தை போதித்த ஒரு நபி மாத்திரமல்ல, வேதத்தை போதித்த ஒரு நபி மாத்திரமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோய் வந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை இல்லாமலாக்கக்கூடிய படிப்பையும் அறிவையும் படித்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பின் சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் எல்லா அறிவும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கணும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஹாலாத் என்ன? படித்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? எங்களோட பிள்ளைகள் எந்த அறிவில இருக்கிறார்கள்? அவங்களோட அறிவு ஓலோட முடிஞ்சிட்டா, ஏலவலோட முடிந்து விட்டதா? இல்லாட்டி அதன் மேலாக படித்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லாட்டி ரோட்ல சுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஏந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஏந்த பிள்ளையுடைய அறிவு எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆன ஹதீஸ ஓத தெரியாத ஒரு பிள்ளை இருந்தால் அவன் எவ்வளவுதான் அவனோட வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவனோட வாழ்க்கை ஃபெயிலியர். குர்ஆன ஹதீஸ ஒரு மனிதனுக்கு தெரியாவிட்டால், குர்ஆனை ஓத தெரியாவிட்டால், இன்னைக்கு நாங்க கொஞ்சம் யோசிப்போம். எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓத தெரியாது? எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஒழுங்காக ஓத தெரிகிறோம்? நாங்கள் இந்த சூரத்துல, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில எத்தனை தஜ்வீத் சட்டங்கள் இருக்கிறது? நாங்கள் ஒழுங்காக ஓதுவோமா? நாங்கள் மூளை மாட்ட நாங்க ஓதி காட்டி இருக்கிறோமா? நான் ஓதுறது சரியா என்று கேட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தால் உண்மையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து விட்டவர்கள். அன்பின் சகோதரர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஹதீஸி தலைப்பு, தலபுல் இல்மி ஃபரீலத்துன். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மீதும் கட்டாய கடமை, ஆண் பெண்கள் இருபாலார் மீதும் அறிவை தேடுவது கடமை. எந்த அறிவு? குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமல்ல, நிலைமைக்கு ஏற்ற எல்லா அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. ஹதீஸ் மூலமாக நாங்கள் இவ்வளவு வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம் அல்லவா? அன்பின் சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட உம்மு என்ற கிதாபை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு ஒரு நோய் இருந்தது, பின்னால ரத்தம் வருகிற ஒரு மூல வியாதி இருந்தது. ஷாஃபி இமாம் நாங்கள் பின்பற்றக்கூடிய மதுஹபுடைய ஸ்தாபகர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உம்மு என்ற கிதாபை எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் எழுதக்கூடியவர் மாத்திரமல்ல, ஒரு மதுஹபுடைய ஸ்தாபகர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஆலிமாக மாத்திரமல்ல, ஒரு மார்க்க அறிவியலாளராக மாத்திரம் இருக்கல்ல,
அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? நாடி துடிப்பு வைத்தியராக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அப்படியே கையை கொடுக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த மணிக்கட்டை அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல அவர்களுடைய சஹாக்களை பார்த்து, அவர்களுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இந்த மனிதர் வீடு போய் சேர மாட்டார். உண்மையில் அவர் நடுவிலே வஃபாத்தாகிவிட்டார். உண்மையில் அவர் நடுவிலே வஃபாத்தாகிவிட்டார். நாடியை வைத்து, இந்த நாடி துடிப்பு நிரம்பை வைத்து ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் இவ்வளவுதான் என்ற அறிவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் படித்த அறிவு எந்த அளவுக்கு இருக்கும்? அன்பின் சகோதரர்களே, குர்ஆனையும் படித்தார்கள், ஹதீஸையும் படித்தார்கள், ஒரு மார்க்கத்துடைய முழு சட்டங்களையும் எழுதி ஷாஃபி மதுஹப்பை உருவாக்கிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹப்புடைய ஒரு ஸ்தாபகராக மாத்திரம் இருக்காமல் ஒரு டாக்டராகவும் இருந்தார்கள். வரலாறு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போகின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் இருக்கிறார்கள். இந்த வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடத்துல ஒரு பிரச்சனை, சஹாபாக்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை. இது உண்மையில் இவட பிள்ளையால் ஒரு பிரச்சனை. வாப்பா மிக மென்மையானவராக இருந்தாரு, மகன் கருப்பானவராக இருந்தாரு. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் டவுட், இது இவட மகனா என்ற ஒரு டவுட் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். ஒரு யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் ஓர் இடத்துல படுக்கிறார்கள். அவன கால் மட்டும் விளங்குகிறது, அப்படியே முகம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல பார்த்து ஒரு மனிதர் சொல்கிறார், இவரை பார்த்தா வாப்பவும் மகனையும் போல இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பின் சகோதரர்களே, முகம் விளங்கல்ல, கால் தான், ரெண்டு பேருடைய காலும் தான் விளங்குகிறது. அந்த சமூகத்தில் அந்த சஹாபாக்கள் ஒரு மனிதர் சொல்கிறார், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தால் கருப்பாகத்தான் இருக்கிறது, ஒருவர் வெள்ளையாகத்தான் இருக்கிறது, ஆனால் ரெண்டு பேருடைய கால் தோற்றத்தை பார்த்தால் உண்மையில் வாப்பவும் மகனையும் போல இருக்கிறது. அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உண்மையில் அவங்க வாப்பவும் மகனும் தான். டிஎன்ஏ செய்யல, கண்களால ரெண்டு பேருடைய கால்களையும் மாத்திரம் பார்த்து இவங்களோட புள்ளதான் என்பதை அறிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸோட அவனோட வாழ்க்கை முடியாமல் மேற்படிப்புகளையும் படித்தவர்கள் தான் சஹாபா தோழர்கள். அன்பின் சகோதரர்களே, ஷாஃபி இமாமுடைய கூற்று, கஸ்ஸாலி இமாமுடைய கூற்று சரியல்லவா? ஒவ்வொரு ஊரிலும் கட்டாயமாக ஒரு டாக்டர் இருக்கணும் என்பது சரியல்லவா? ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு லோயர் இருக்கணும் என்பதற்கு ஆதாரம் இந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு லோயராக யார் இருந்தார்கள் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள் ஒரு லோயராக. எப்படி என்று சொன்னால் தெரிந்த வரலாறு தான். தெரிந்த வரலாற்றிலும் நாங்கள் படித்த பாடம் குறைவு. சூரா யூசுப் சொல்லி காட்டுகின்ற வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை 11 சகோதரர்களும் சேர்ந்து ஒரு கிணற்றிலே போட்டார்கள். தெரிந்த வரலாறு. கிணற்றிலே போட்டப்பட்டதன் பின்னால் அவங்களுடைய சட்டையை அப்படியே கலட்டி கொண்டு இரத்தத்தை பூசி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள், எங்கட வாப்பாவே, எங்கட சகோதரர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போது ஒரு லோயராக ஹிக்மத்தை பாருங்க, அவளை புத்திய பாருங்க. ஒரு நபி, ஒரு ரசூல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த 11 புள்ளகளையும் பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பொறுமையுள்ள ஓநாய் போல அல்லவான்னு கேட்டார்கள். இப்ப நாங்க யோசிப்போமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு எங்களுக்கு தெரியும், ஓநாய் சாப்பிட்டதாக பொய் சொன்ன வரலாறு தெரியும், கிணற்றில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை போட்டு சகோதரர்கள் வாப்பாவிடத்துல பொய் சொன்ன வரலாறு எங்கள் அனைவர்களுக்கும் தெரிந்தாலும் இந்த கேள்விக்கான பதில் என்ன?
பொறுமையுள்ள ஓனாய் போல என்று சொன்னார்களே, அதன் கருத்து என்ன தெரியுமா? அந்த சகோதரர்கள் அந்த பட்டின் அனைத்தையும் கலட்டி கொண்டு வந்து கொடுத்தார்களே, அப்போது கேட்டார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக எல்லா பட்டினையும் கலட்டிட்டு ஓனாய் சாப்பிட்டு இருக்கிறது அல்லவா என்று கேட்டார்கள். அந்த புள்ளகள் அப்படியே திகைத்து போனார்கள். ஒரு லோயராக, ஒரு வழக்கறிஞராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள் இருந்தார்கள் அல்லவா, ஒரு லோயராக இருந்தார்கள் அல்லவா, ஒரு அக்கௌண்டனாக யார் இருந்தார்கள்? எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கிறது. அக்கௌண்டனாக, லோயராக, ஒரு தொழில் அதிபராக, ஒரு பிசினஸ் மேனாக யாரெல்லாம் இருக்கணுமோ எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த உலகத்தில் தேட தேவையில்லை. நபிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு எங்களுக்கு ஆதாரபூர்வமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அக்கௌண்டனாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். சூரா யூசுப் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு, 7 பெரிய மாடுகள், 7 மெலிந்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகளை உண்டதாக சூரா யூசுஃபிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வரலாறு என்ன தெரியுமா? மிஸ்ரில ஒரு மன்னன் ஒரு ஆட்சியில அவன் கனவு காண்கிறான், 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை விழுங்குவதாக. மெலிந்த மாடுகள் கொழுத்த மாடுகளை உண்ணலாமா? சந்தேகம் வரும் அல்லவா? இதற்கு, இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், 7 வருட காலம் செழிப்பான வாழ்க்கை, அடுத்த 7 வருஷமும் வீழ்ச்சியில போகும். இதனால அடுத்த 7 வருஷம் சுமாராக 14 வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த மிஸ்ருடைய மன்னன் சொன்னான், ஒரு பொருளியலாளராக, ஒரு கணக்காளராக, ஒரு அக்கௌண்டராக நபி யூசுஃபை நீங்கள் ஏமியுங்கள். ஒரு அக்கௌண்டராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள் அல்லவா. ஒரு பிசினஸ் மேனாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு பிசினஸ் மேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் இரும்புகளை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம், செம்புகளை நாங்கள் உருக்கி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பின் மெய்ந்தனாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். ஒரு வியாபாரியாக, ஒரு பிசினஸ் மேனாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். அன்பின் சகோதரர்களை, இந்த உலகத்தில் நாங்க குர்ஆன் ஹதீஸ் கட்டாயம், மறுமை வாழ்வுக்கு இது கட்டாயம் தேவை. ஆனாலும் இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன தெரியுமா? தலபுல் இல்மி ஃபரீலத்துன், அறிவை தேடுவது எல்லாருக்கும் கடமை. இந்த அறிவு தெரியுமா? நிலைமைக்கு ஏற்ற அறிவு. ஒரு பிசினஸ் மேனாக ஒரு மனிதன் இருக்கணும், ஒரு லோயராக இருக்கணும், ஆத்திர அவசரத்துக்கு முடிவெட்டக்கூடியவனாகவும் அவன் இருக்கணும், ஒரு பிளம்பராக இருக்கணும், அடுத்தது ஒரு மின்சார வேலைகளை செய்யக்கூடிய எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் இருக்கணும் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எங்களோட நாட்டை எடுத்துக்கொள்வோமே, நாங்க எங்களோட நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த துறைக்கு போனாலும், எந்த இடத்துல நாங்கள் இருந்தாலும் அந்த இடத்தின் சிறப்பதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அந்நியவர்கள். எந்த இடத்துக்கு போனாலும் நாங்க கீழ்தரமாகத்தான் இருப்போம். அதற்கு நாங்க கேட்டால் நாங்க சிறுபான்மை மக்கள் என்று நாங்களே சொல்லிக் கொள்வோம். ஆனால் உண்மை அதுவல்ல. படித்த மான்கள், கல்விமான்கள் எங்கட சமூகத்தில இல்ல. அன்றைய காலத்தில் எல்லா அறிவுகளையும் பெற்ற சஹாபாக்களுடைய அறிவு எங்க, இன்றைக்கு நாங்க எந்த அளவுல இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க எல்லா அறிவையும், நிலைமைக்கு ஏற்ற எல்லா அறிவையும் படித்திருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளையும் படித்த கல்விமான்களாக, படித்த பட்டதாரிகளாக, உலகத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்தல்லட்டுமாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த பள்ளி வாயில் எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், மாணவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வியாபாரிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கடைகளிலுடைய முதலாளிகள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லாரும்
எல்லாருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை தந்துடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே எங்கட புள்ள குட்டிகளை கல்வி மான்களாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் படித்த பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளை ஆக்கி தந்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துடியா அல்லாஹ், நல்ல ஞாபக சக்தியை கொடுத்துடியா அல்லாஹ், புத்தி கூர்மையை கொடுத்துடியா அல்லாஹ், படித்தவற்றை எல்லாம் மனம் பாடமாக கூடிய சக்தியை கொடுத்துடியா அல்லாஹ், எடுத்த காரியத்தை சரியான முறையில தெரிவு செய்து நடத்தி முடிக்கக்கூடிய எண்ணத்தை எங்கட பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே நாளுக்கு நாள் எங்கட பிள்ளைகளை படிப்பில நீ முன்னேற்றத்தை கொடுத்துடியா அல்லாஹ். குர்ஆன ஹதீஸ சரியான முறையில படித்து குர்ஆன எந்த பிழையும் இல்லாமல் தஜ்வீத் முறைப்படி ஓதக்கூடிய பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே எங்கட பிள்ளைகளால் எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை நீ சீரழிச்சிடாதையா அல்லாஹ், கைசேதப்படுத்திடாதையா அல்லாஹ், கவலைப்படுத்திடாதையா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளால எங்களை தலைகுனிய வச்சிடாதையா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கு நீ நல்ல அறிவை கொடுத்துடியா அல்லாஹ். அந்த அறிவின் மூலமாக எங்கட ஊருக்கும் நாட்டுக்கும் கிராமத்துக்கும் சேவை செய்யக்கூடிய கல்விமான்களாக பட்டதாரிகளாக யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை நீ ஆக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில நீ மேலும் பரக்கத்து செய்வாயாக, தொழில் அபிவிருத்தியை தந்து விடுவாயாக, கடன் தொல்லைகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக, நாளுக்கு நாள் தொழில முன்னேற்றத்தை தந்து விடுவாயாக. கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது யா அல்லாஹ் நீ எங்களுக்கு துணையாக இருந்து கொள்வாயாக. நாங்கள் செய்த பாவத்தினால கஷ்டத்தை தந்துடாதையா அல்லாஹ், கவலையை தந்துடாதையா அல்லாஹ், அழுகையை தந்துடாதையா அல்லாஹ். நிம்மதியான முறையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே நாங்கள் மூத்தாவதற்கு முன்னால் பெருமானார் நாங்கள் நெஞ்சிலே வைத்து நேசித்த பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உயிர் மாய்வதற்கு முன்னால் எங்கட உயிரை நீ கைப்பற்றுவதற்கு முன்னால் நாங்கள் கரம் பிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று அந்த மதீனத்து மண்ணில அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் என்று உள்ளம் குளிர ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில் ஒரு தடவை ஏனும் தந்தருவாயாக. எங்கட முடிவை யா அல்லாஹ் நல்லதாக ஆக்குவாயாக. கடைசி நேரத்திலே கடைசி பார்வையாக நெஞ்சில் நிறைந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான முகத்தை பார்த்தவர்களாக கடைசி வார்த்தையாக கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூய கலிமாவை வாயு நிறைய மொழிந்தவர்களாக, யாருக்கும் கடன் இல்லாத நிலைமையில், குடும்பத்தை பிரியாத நிலைமையில், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னை அதிகமாக பயந்து வாழ்கின்ற நிலைமையில், யாருடைய கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் இல்லாத நிலைமையில் நல்ல முடிவை ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ எல்லா துஆக்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத்தினாலும் இந்த மாதத்தில் அதிகம் பேசப்படுகின்ற குதுபுல் அக்தாப் வல் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய பரக்கத்தினாலும் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா